அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் நோக்கம் குழந்தைகளுக்கு கல்வியை மட்டும் வழங்குவதுடன் நிறைவு பெறுவதில்லை. குறைபாட்டுடன் பிறக்கும் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் சிறப்பு தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தத்தி தத்தி நடைபோடும் இந்த சிறுமியின் பெயர் கிரேசி. உடல் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட கிரேசி எழுந்து நடப்பதே அரிது என்றனர் மருத்துவர்கள். தாயுடன் சிரித்து விளையாடும் கிரேசி இன்று யாரின் துணையுமின்றி என்னாலும் நடக்க முடியும் என்கிறார். அவ தனிப்பட்ட முறையில் நல்லாவே நடந்து போறா. அவளுடைய எலும்பு தொட்டாலே இறுக்கி பிடிச்சாலே ஒடிஞ்சு போகக்கூடிய நிலைமையில இருந்த அந்த கால் இப்போ ஓடக்கூடிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா நடந்துட்டு இருக்கா. வயதிற்குரிய சுறுசுறுப்பு எதுவுமில்லாமல் படுத்திருக்கும் மசிகா கிரேசியை போல் அல்ல. உடல் இயக்க குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள மசிகாவிற்கு தற்பொழுதுதான் சிறப்பு பயிற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. குழந்தைக்கு ஸ்பீச் ப்ராப்ளமும் குறைவாக இல்லை, கை கோஆர்டினேஷனும் இல்லை, கால் கோஆர்டினேஷனும் இல்லை, மூளை வளர்ச்சியும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த குழந்தைக்கு கொஞ்சம் நம்ம ட்ரைனிங்லாம் கொடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி குழந்தை வரும். அந்த டைம் பார்த்து திடீர்னு ஃபிக்ஸ் அவள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு திரும்பி அந்த கற்றுக்கினது எல்லாமே கொஞ்சம் மறந்துடுவா. அவளை திரும்பி கொண்டு வருவோம். இதுபோன்ற ஆயிரம் சிறப்பு குழந்தைகளுக்கு அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பாக வட்டார வள மையங்களில் முழுவதும் இலவசமாக சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. வல்லுநர் மட்டுமின்றி குழந்தைகளின் பெற்றோர்களும் இணைந்து இந்த பயிற்சியை வழங்குவதால் குழந்தைகள் எளிதில் இதன் மூலம் பலனடைவதே இதன் சிறப்பு என்கிறார் திட்ட அலுவலர் லட்சுமிபதி. கிட்டத்தட்ட 6 to 14 ஏஜ் குரூப்பில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகள் 1.3 lakhs இருக்கிறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் இந்த மையங்கள் மூலம் சிறப்பு பயிற்சி அளிக்கிறோம். 413 பிளாக்லேயே நம்ம எஸ்ஆர்பி இருக்குங்க, ஸ்கூல் ரெடினஸ் ப்ரோக்ராம்னு. அதில் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நாம் சிறப்பு பயிற்சி அளித்து அந்த குழந்தைகளை ரெகுலர் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதா நம்முடைய மெயின் எய்ம். வாழ்க்கை போராட்டத்தை பிறந்த சில நாட்களிலேயே தொடங்கிவிடும் சிறப்பு குழந்தைகளுக்கு முயற்சியும் முறையான பயிற்சியும் இயற்கை செய்த பிழைகளை நிச்சயம் சரி செய்யும். ஒளிப்பதிவாளர் கார்த்திக் குமாருடன் சிபிநந்தன், நியூஸ் 18 தமிழ்நாடு.